ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் நடந்தது ஜூன் மாதம் 29ஆம் தேதி அண்ட் 30ஆம் தேதி. இதுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு இந்த எக்ஸாம் எழுதுன எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது சம்மந்தமான செய்திகளோட தான் இப்போ நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இது சம்மந்தமான ஒரு பாசிட்டிவான நியூஸும் ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உள்ள ஏஇ ஜெயில் லெவல் போஸ்ட். ஸோ அதுக்காக கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான நியூஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இது ரிசல்ட் சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து இது வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணல, அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து சீக்கிரமாகவே ரிசல்ட்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் அவங்க இப்போதைக்கு எடுத்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சீக்கிரமாகவே அதை அந்த ஒன்று மட்டும் தான், அது ஒரு ப்ராசஸ் இல்லையா? ஸோ அதனால அது மட்டும் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராக்ரஸ், அடுத்தடுத்த ப்ராக்ரஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துகிட்டே இருக்கு. அதனால சீக்கிரமாகவே ரிசல்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இது எப்படி அப்படின்னா, எக்ஸாம் எழுதுறீங்க, அதுக்கான மார்க், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் கீஸ் அப்படின்றத வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த ஆன்சர் கீ வந்து நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான அந்த டைமும் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அது நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து நம்ம கிளைம் பண்ணி அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் கீக்கு எல்லாருமே கிளைமும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்து வந்து ரிசல்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து மிஷினில் வச்சோன்னா கடகடன்னு ஸ்கேன் பண்ணி நமக்கு மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஓகேங்களா? ஒன்ஸ் ஆன்சர் கீஸ்லாம் ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ அதனால அது சீக்கிரமாகவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அதனுடைய அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் வந்து இது சம்பந்தமான ஒரு ப்ரெஸ் மீட்ல சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது கண்டிப்பாக சீக்கிரமாகவே ரிசல்ட் வரும் அப்படின்னு நமக்கு தோணுது. அந்த அந்த நியூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நகராட்சியில வந்து மாநகராட்சியிலும் நகராட்சியில வந்து காலி பணியிடங்கள் ஜாஸ்தியா இருக்கு. இதை ஃபில் பண்றதுக்கு நம்ம ஏதாவது காலி பணியிடங்கள் இப்பொழுது வந்து புதுசா இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு 2500 பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு 85% அந்த பரீட்சைக்கும் 85% பரீட்சைக்கும் 15% டைரக்ட் இன்டர்வியூக்குன்னு வச்சு இப்போ 2500 பேர் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2500 பேர் ஆர்டிஎம்எஸ் பரீட்சை வச்சு எடுக்க போகிறோம். அதனால் விரைவில் எல்லாம் ஒரு இன்ஜினியர்ஸு மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ்மேனு எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அமைச்சர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 2 விஷயங்கள் சொல்ல வராங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2600 போஸ்ட். ஓகேங்களா? 2600 போஸ்ட் அப்படின்றது ஏஇஜே லெவல் வந்து எக்ஸாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளில் வந்து அதுக்கான ரிசல்ட் போடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க சொல்கிறாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம். ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே நாம் வந்து இதுக்கான ரிசல்ட் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இன்டர்வியூ லிஸ்ட் அப்படின்றது இதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்வியூ லிஸ்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ அப்போ போட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து இன்னொரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து another 3000 வேகன்சிஸ், இன்னும் ஒரு 3000 வேகன்சி கிட்ட இருக்குது. அதுக்கான அறிவிப்புகளும் கூடுதலாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஸோ சீக்கிரமாகவே நம்ம ரிசல்ட்டே எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரலாம். மேபி அதுலேயும் நமக்கு ஏஇ லெவல் போஸ்டர்ஸ் இருக்கலாம். ஆர் அதர்வைஸ் இந்த நான் டெக்னிக்கல் போஸ்ட்டாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்ல முடியாது. பட் 3000 போஸ்டர்ஸ் வந்து இன்னுமே இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இப்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கான இன்டர்வியூ லிஸ்ட் அப்படின்றதும் விச் மீன்ஸ் சிவி அப்லோட் பண்ணுறதுக்கான லிஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டுக்கு அப்புறம் இன்டர்வியூ லிஸ்ட் அப்படின்றது செகண்ட் லிஸ்ட் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களும் சீக்கிரமாகவே அதுக்கான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ம அதில் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தது கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸாக வந்து மாற்றிட்டாங்க இல்லையா? ஸோ அது மாற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிவிடுங்க.
அண்ட் இதுக்கு வந்து நம்ம கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? அது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் ஆர்ஆர்பி ஜேஇக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம். இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், ஸோ இது எல்லாத்துக்குமே அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேருந்தும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்கவங்க அதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சிவில் முடிச்சிருக்கீங்க நீங்கள், டிப்ளமோ ஆர் டிகிரி அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த பாண்டிச்சேரி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதுக்கான கோர்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது சம்மந்தமான டீட்டெயில் வந்து அகாடமி நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஆல். அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸோட சந்திக்கலாம். ஓகேவா?